செய்திக்குள்ளே போகலாம். இந்த நாளின் செய்தி மார்க்கு சுவிசேஷம். நிறைய பேர் நம்புகிறாங்க, நினைக்கிறாங்க நான் கூட 1ஆம் தேதி காலையில் வந்துடலாமே, எதுக்கு நான் கஷ்டப்பட்டு வரணும்னு மனசு கேட்கல. ரைட். மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வாசிப்பார்கள், கேளுங்கள். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். படிங்க. ஏழையான ஒரு விதவையும் வந்து. சேர்ந்து படிக்கலாமா? இல்லை சேர்ந்து படிக்கலாம் ப்ளீஸ். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்தார். ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான காசை 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து போட்டார்கள், பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். இதை பலமுறை நான் பேசியிருக்கிறேன். இது ஒரு புதிய செய்தி. தமிழில் என்ன பாருங்கள். உங்கள் பணத்திற்கு அதிகாரி யார்? ரைட். இது படிக்கும்போது கொஞ்சம் இன்டீசெண்டாக இருக்கும். பாருங்கள், காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை, இது முக்கியமாக, இது அவர் வேலையா? ஆத்துமாக்களை பார்க்கணுமா, காணிக்கை பெட்டி பார்க்கணுமா? ஆத்துமாக்களை பார்க்கணுமா, காணிக்கை பெட்டி பார்க்கணுமா? புரியல. இது ஒரு மாதிரி அநாகரிகமாக தெரியும், ஆனால் ஆழமானது. எங்கே உட்கார்ந்தாரு? அதனுடைய கருத்து என்ன தான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கருத்து என்ன தெரியுமா? 3 இங்கிலீஷ் வார்த்தை போடுவீங்களா? த மோட்டிவ்ஸ், த மேட்டர், த மெஷர், த மோட்டிவ். நான் தமிழில் சொல்லுகிறேன், எல்லோரும் தமிழ்லையும் பேசுகிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன். த மேட்டர் ஆஃப் கிவிங். ஏன் கொடுக்கிறோம், எந்த அளவின்படி கொடுக்கிறோம், எதற்காக கொடுக்கிறோம். தொடர்ந்து